சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் எங்களை எல்லாம் சங்க அறவரத்தில் முழுமையாக பௌத்த சிந்தனையாளராகவும் அம்பேத்கரிய வழியிலே வளவருடைய தலைமை ஏற்பதற்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து இன்றைக்கு இந்த அமர்விலே சிறப்பு உரையாற்றுவதற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பௌத்த சிந்தனை வளவர் அவர்களை வணங்கி, அம்பேத்கர் சிந்தனை வளவர் அவர்களை வணங்கி, வளவன் சிந்தனை செல்வர் அவர்களை வணங்கி என்னுடைய கருத்தை தொடங்குவது சரியாக அமையும் என்று எண்ணுகிறேன். காலையிலே ஐயன் புத்தன் அவருடைய சிலையை நான் கைத்தாங்களாக பல தொடர்களோடு சேர்ந்து பேரணியிலே இழுத்து வருகிற போது ஒரு காட்சியை வரலாற்றிலே நான் பார்த்தேன். சங்கர மடத்திலிருந்து அந்த சிலைகளை நாம் இழுத்து வருகிற போது நேர் எதிராக ஒரு கச்சியப்பர் கச்சீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் காட்சியளித்தது. காஞ்சி மண்ணிலே முழு நிறைவு பெற்ற ஒரு பௌத்த கோயிலாக வரலாற்றிலே கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். சங்கர மடத்திலிருந்து அந்த திசையை நோக்கி நாம் பார்த்த நம்முடைய மகான் புத்தர் அவர்கள் சாரி நெடுக வலம் வருகிற போது நம் எதிரில் ஒரு கோபுரமாக தெரிந்தது. அந்த கோபுரம் தான் காஞ்சியிலே முழு முதல் வரலாற்று புத்தர் கோயில் என்று நம்முடைய பௌத்த ஆய்வறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, மத்தவலாச பிரகாசனம் என்ற ஒரு நூலை எழுதிய மகேந்திரவர்மன் அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே சொல்லுகிறார், காஞ்சி மண்ணிலே 11 பௌத்த விகாரங்கள் இருந்தது. அந்த 11 விகாரிகளுக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தலைமை விகாரை என்று ஒரு விகாரம் இருந்தது. அந்த விகாருக்கு பெயர் என்று சொன்னால் ராஜ விகார் என்று அந்த மத்தவலாச பிரகடனம் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கிமு 2ஆம் நூற்றாண்டிலே பைம்பூம் போதி பகவர்க்கு என்கிற ஒரு வார்த்தையை சங்க இலக்கியத்தில் நாம் கண்டறிகிறோம். பைம்பூம் போதி என்கிற அந்த வார்த்தை அப்படியே நாம் அந்த திருக்குறளை சென்று பார்க்கிற போது ஆதி பகவன் என்று ஒரு வார்த்தை அங்கே வள்ளுவருக்கு அந்த குறளை வள்ளுவர் பதிவு செய்திருப்பார்கள். அந்த நூலை பகலவன் என்று அந்த குறளுக்கு நாம் பகவன் என்றும் பல்வேறு அறிஞர்கள் குழப்பிக் கொண்டிருந்தாலும் கூட பைம்பூம் போதி பகவன் என்கிற ஒரு சொல்லாடல் பௌத்தருடைய ஆதி சொல்லாடலாக வரலாற்றில் இருக்கிறது. ஆக 2ஆம் நூற்றாண்டிலேயே பைம்பூம் போதி என்கிற ஒரு சொல்லாடலை ஆய்வறிஞர் கண்டறிந்திருக்கிறார் என்று சொன்னார். கண்டறிந்த சொல்லாடலே 2ஆம் நூற்றாண்டு என்றால் அது சங்க காலத்திற்கு முற்பட்டு காலத்திலேயே பௌத்தருக்கு பைம்பூம் போதி பகவன் என்கிற ஒரு வார்த்தை இருந்ததாக நாம் வரலாற்றிலே தெரிகிறோம், அறிகிறோம். அதனால் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் சொல்லிய அந்த சொல்லாடல் கூட அது ஒரு சொல்லாடல் போதும். திருக்குறள் என்பது பௌத்த நூல் என்று. அப்படியே காண்டுவல் அவருடைய நூலை வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார், இந்தியாவிலே 2 நூலை தவிர உலக அளவிலே பிரசித்தி பெற்ற அறிவார்ந்த நூலாக உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அதுதான் குறளும் சீவக சிந்தாமணியும் என்று சொல்லுகிறார். ஆக அந்த 2 நூலும் எந்த சமயத்தை சார்ந்த நூல் என்று நாம் பார்க்கிற போது ஒன்று பௌத்த நூல், இன்னொன்று சமண நூல். சமணம் என்ற சொல்லாடல் பௌத்தத்திற்கும் ஜெயின மதத்திற்கும் ஒரு பொதுவாக வரலாற்றிலே சங்க காலத்திலே குறிப்பிட்ட ஒரு சொல்லாடல். ஆக பௌத்தம் எப்படி தமிழ் தேசியத்தின் ஆணிவேராக இருந்தது என்று நாம் பார்க்கிற போது பௌத்த கருத்துக்களை புத்தர் வாய்மொழியாக அவர் சொற்பொழிவு ஆற்றுகிற போது மூத்த பிக்குகளுக்கு தேரர் என்று சொல்வார்கள். அந்த தேரர்கள் எல்லாம் தமிழகத்திலே சுற்றுப்பிரயாணம் செய்து அவர் வாய்மொழியாக சொற்பொழிவு ஆற்றிய அந்த கருத்துக்களை அவர்கள் அந்தந்த தாய்மொழியிலே மாநிலம் முழுக்க பயணப்படுகிற போது அந்தந்த மாநில மொழியிலே அந்த கருத்துக்களை நூலாக்கம் செய்வார்கள். அப்படி செய்கிற போது 2 பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பிக்குகள் அந்தந்த மாநில மொழிகளிலே தேரர்கள் அந்த கருத்தை பதிவு செய்கிற போது அதை கண்டிக்கிறார். ஆக சனாதனமும் பார்ப்பனியும் நாம் எவ்வளவு இடம் கொடுத்தாலும் அந்த இடத்திலே நம்மை
வழிநடத்திய மகான் புத்தர் அவர்கள் அவரை கண்டிக்கிற போது சொல்லுகிறார், நான் உலகம் முழுக்க பயணப்பட்டு இந்த பௌத்த கருத்துக்களை, இந்த இயற்கை கருத்துக்களை, இந்த போதி கருத்துக்களை நான் உரையாற்றுகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த கருத்தை போதிக்கிற அந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மண்ணாக இருந்தாலும் அந்த மக்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியில் தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு செய்து நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று முதலிலேயே மொழி தேசியத்தை பேசிய உலகத்தில் மொழி முதல் பாதுகாவலர் யார் என்று சொன்னால் மகான் புத்தர் அவர்கள் தான். இன்றைக்கு நமக்கு பிரதமர் என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் சொல்கிறார், ஒரே மொழியிலே அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். முகநூலிலே ஒரு காமெடி ஒரு செய்தியை பார்த்தேன். சாமி ஆடுகிற அந்த மக்களுக்கு சமஸ்கிருதத்திலே சொல்லி சாமி ஆடுகிற ஒரு சூழல் ஏன் வரவில்லை? ஆக ஒரே மொழிதான் ஆள வேண்டும், ஒரே கட்சி தான் ஆள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தமிழ் தேசத்திலே மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தலித் இயக்கங்களும் அம்பேத்கரிய சிந்தனைகளும் பௌத்த சிந்தனைகளும் இல்லாமல் போய்விடும். அதனால் நம்மை வழிநடத்துவதற்கு பௌத்த கொள்கைகளும் அம்பேத்கரிய கொள்கைகளும் அதை சார்ந்து நிகழ்காலத்திலே வாழ்கிற ஒரு தலைவரை கண்டடையாத